லாஸ்டா பண்ண 130வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அந்த வீடியோல எல்லாரும் ஜேபிசின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஜேபிசினா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. ஸோ அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஹாக் தற்காலிகமாக அமைக்கப்படுற கமிட்டி. எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பில்லோ இல்லை ஒரு கேஸோ எடுத்து அதை ஃபுல்லாக தரவா எக்ஸாமின் பண்ணி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவாங்க. இந்த கமிட்டி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரெக்கமெண்டபிள் ஆர் அட்வைசரி தான். இந்த முடிவுகளை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணுன்ற எந்த ஒரு கம்பல்சனும் கிடையாது. இந்த கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுல இருக்க மெம்பர்ஸ் லோக்சபால இருக்க எம்பிஸும் ராஜ்யசபால இருக்க எம்பிஸும் சேர்ந்து தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில இத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. பட் லோக்சபால இருக்க மெம்பர்ஸ் வந்து 2 times the numbers ஆஃப் ராஜ்யசபா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபால இருந்து ஒரு 5 எம்பிஸ் வராங்கன்னா லோக்சபால இருந்து ஒரு 10 எம்பிஸ் இருப்பாங்க. ஸோ இது நடைமுறையில் இருக்கு, ஆனால் இது கம்பல்ஷன் கிடையாது. இந்த கமிட்டிக்கான சேர்பர்சனை லோக்சபாவோட ஸ்பீக்கர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் அந்த மெம்பர்ஸ்குள்ளே இருப்பாங்க. எந்த பில்லுக்காக இல்லை எந்த கேஸை எக்ஸாமின் பண்றதுக்காக இந்த கமிட்டி ஆரம்பிச்சாங்களோ அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சக்கப்புறம் இந்த கமிட்டியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு நோட்டபிளான விஷயம் என்னன்னா, இந்த ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு மினிஸ்டரோடைய டாக்குமெண்ட்ஸ், அவங்க ரைட் பண்ண டாக்குமெண்ட்ஸோ இல்லை அவங்க டிராஃப்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸோ ஆக்சஸ் பண்றதுக்கு தகுந்த ஆத்தரைசேஷன் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டா ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு அசோசியேஷனையோ கான்டாக்ட் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எத்தனை பில்ஸ் எத்தனை கேசஸ் எடுத்து எக்ஸாமின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கேசஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்க்கு வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.